ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்களோ, அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், அவருடைய கணவனும் அவருடைய சொந்த பந்தங்களும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அதிகமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த குடும்பத்திலாவது கண்ணீரோடு ஜெபிக்கிறவராக இருக்கணும். அந்த கண்ணீரை பார்த்தால் சகிக்காத ஒரு தெய்வம், தாங்கவே முடியாது. தாய்மார்கள் அழுதால் அவரால் சகிக்கவே முடியாது. வேத புஸ்தகத்திலே நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம். கூக்குரலிட்டு அழக்கூடிய பெண்கள், கூக்குரலிட்டு எழுதக்கூடிய தாய்மார்கள், பல விதமாகவே அழுது கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் உண்டு. அவர்களையும் குறை சொல்லக்கூடாது. ஆகவே எங்கே அழுகுரல் கேட்கிறதோ, எங்கே கண்ணீரை பார்க்கின்றதோ, அந்த இடத்திலேயே அவருடைய கவனம் அதிகமாக இருக்கும். காரணம், அவர் துன்பத்திலேயே வளர்ந்தவர். 30 ஆண்டுகள் ஒரு தச்சனுடைய மகனாக கூலி வேலை செய்து வளர்ந்தவர். இந்த உலகம் முழுவதுமாக படைக்கப்பட்ட ஒருவர், அதிபதி. ஆனால் ஒரு மனிதனுடைய கட்டத்தையே எப்படி இருக்கும் என்பதையே, உழைத்து வாழக்கூடிய ஒருவனுடைய துன்பம் துயரம் எப்படி இருக்கும் என்பதையே ருசித்து அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. 30 ஆண்டு அவரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது 3 ஆண்டுகள் தான். அந்த மறைமுகமான வாழ்க்கையிலேயே அவர் எவ்வளவு கண்ணீரை பார்த்திருப்பார். ஒருவேளை அந்த வீட்டிலேயே உணவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆசாரி வேலை செய்யக்கூடியவனுக்கு தினமும் வேலை கிடைக்குமா? மர ஆசாரிக்கு தினமும் வேலை கிடைக்குமா? அந்த நாட்களிலேயே ஒரு நாள் வேலை இருந்தால் 10 நாள் வேலை இருக்காது. அப்போ அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? வறுமை தான் இருக்கும். அந்த வறுமையிலேயே வாழ்ந்தவர். அதனாலேயே நம்முடைய கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய வேதனைகளை பார்த்து, அதை அறிந்து கொண்டு, நான் பட்ட அந்த வேதனைகளையும் நான் பட்ட அந்த கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்க கூடாது. அதற்காகவே உங்கள் கண்ணீரை நான் பார்த்த உடனேயே என் இதயம் துடிக்கிறது என்றார். ஒரு துடிக்கிற இதயம் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய முன்னிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. மர்த்தாள், மரியாள், வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய பயணத்திலேயே அவர் பார்த்த முதல் கண்ணீர். மரியாளுடைய அழுகு கண்ட உடனேயே, ஏன் மரியாள் நீ அழுகிறாய் என்று கேட்கறதுக்கு பதிலாகவே மௌனமாகவே அந்த மர்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ளத்திலேயே ஒரு மகிழ்ச்சி உண்டு. தன்னுடைய தேவர், தன்னுடைய ஆண்டவர், தான் வணங்கும் தெய்வம் அவர் என் வீட்டிலே காலெடுத்து வைத்திருக்கிறார் என்ற ஆனந்தம் இருந்தாலும், அந்த மகிழ்ச்சி இருந்தாலும், அவள் பெற்ற அந்த வேதனை, தன்னுடைய ஏக சகோதரனையே இழந்து நிற்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளவே 4ஆம் நாளிலேயே கடந்து வரும் பொழுது அவருடைய மனதிலேயே இருக்கும், முதல் நாளிலே வந்திருந்தால் என் சகோதரன் இந்த மண்ணுக்கு போயிருக்குமா, இந்த பாதாளத்துக்குள்ளே போயிருக்குமா, அவன் இறப்பதற்கு முன்னே நீ வந்திருந்தால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? இறந்த பிறகு கூட நாளுகள் கழித்து நீ வந்திருக்கிறையே, அப்பொழுது அவன் உடல் இப்பொழுது அழுகி கொண்டெல்லாம் இருக்கும்.
என்றெல்லாம் மர்த்தா மரியாள் துடித்திருப்பாள் அல்லையா? இதே போலதான் பிரியமானவரே, நம்முடைய வேதனைகள், நம்முடைய குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை வரும்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலேயே நமக்கு பலம் இல்லாமல் போய்விடும், சோர்ந்து போய்விடும், தளர்ந்து போய்விடும். வேதம் சொல்லுகிறது, விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் எழுப்பி விடுகிற தேவன் நான் என்றார் அவர். சங்கீதம் 145 சொல்லும், 14ஆம் வசனம் சொல்லும், விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் நான் எழுப்பி விடுவேன் என்றார். அந்த எழுப்பி விடக்கூடிய விதத்திலேயே நாம் இருக்கிறோமா? அந்த மர்த்தாளுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா? மரியாளுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா? அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்தாரா? அவள் நினைத்து பார்த்தாளா? அந்த லாசர் மீண்டும் திரும்பி வரும் என்று எதிர்பார்த்தாளா? ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நீ வருவதற்கு கால தாமதம் ஏற்பட்டு விட்டதனால் என் சகோதரன் இப்போது அழுகிக் கொண்டிருக்கும் என்றார். வேத புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறதிலே மிகவும் கடினமானது, உருக்கமானது. இயேசு கதறி அழுததாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 33 முதல் 35 வரை வசனங்களை, அவருடைய கண்ணீரை பார்த்து, அந்த மரியாதையினுடைய கண்ணீரை பார்த்து, அந்த கதறலை பார்த்து இயேசு சகிக்க முடியாமலேயே அவர் கதறி அழுதார் என்றார். வாசிக்கும், மரியாள் அழுவதையும் கண்டபொழுது இயேசு உள்ளம் குமரி, பார்த்தீங்களா, உள்ளம் குமரி அழுதாராம். ஆண்கள் அழுவது, பெண்கள் சொல்லுவார்கள் ஆண்கள் அழுகலாமா என்று. அவர்களுக்கும் கண்ணீர் உண்டு, சகோதரர்களும் கண்ணீர் உண்டு. எத்தனையோ சகோதரர்கள் மனம் விட்டு நொந்து அழுது கொண்டு ஆண்டவரிடத்திலேயே புலம்பி கேட்பதுண்டு. என் குடும்பம், என் மனைவி, என் மகன், என் மகள், என் பேரன், என் பேத்தி, இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரே என்று கூக்குரலை எழுப்புகின்றது பார்க்கின்றோம். பிரியமானவரே, மர்த்தானி மரியத்தினுடைய அழுகுரல் மாத்திரமல்ல, கூடியிருந்த யூதர்களுடைய அழுகுரலையும் பார்த்து அந்த இயேசு குமரி இதயம் துடித்து அழுது கொண்டார், கதறி அழுதார். இதேதான் நமக்கும். யாரெல்லாம் அவருடைய முன்னிலையிலே வந்து அதே போல ஒரு கண்ணீரோட, ஆண்டவரே நான் ஓடி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஒரு மனிதராலும் என்னை விடுவிக்க முடியாது, ஒரு மனிதனாலும் எனக்கு ஆறுதல் தர முடியாது, உம்மால் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நேற்று தான் நம்ம வந்து விசுவாசத்தினுடைய மிக பெரிய சாட்சியாக இருக்கக்கூடிய தோமையாருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடினோம். உன்னை பார்த்தால்தான் நம்புவேன் என்றார். என் விரலை உன் விரலில் உன் கையிலேயே சோதித்தறிந்தால்தான் நம்புவேன் என்றார். உன் விழாவிலே தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்றார். அவருக்கு இயேசு காட்சி கொடுத்து, தோமையாரே நீ வா, வா என் அருகில் வா, விரலை தொட்டு என் கையிலே போடு, இதயத்திலே தொடு என்றார். அவர் சொன்னார், ஆண்டவரே நீ என் தெய்வம் என்றார். ஒரு விசுவாசத்தையே உறுதிப்படுத்தினார். பிரியமானவரே, சில நேரங்களிலே, சில வேளைகளிலே விசுவாசம் நமக்கும் இழந்து போகும், தன்னம்பிக்கை இழந்து போகும். சுயநலத்துக்காக அல்ல, பொதுநலத்துக்காக அல்ல, நம்முடைய உள்மனம். என் குடும்பத்திலே இப்படி உன்னை நான் வேண்டி 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 விரும்பி கேட்டும், என் மக்களெல்லாம் உனக்காகவே பணி செய்தும் எனக்கு இந்த சோதனை வந்ததே என்று, எனக்கு இந்த கட்டத்தை வந்ததே என்று துடிக்கின்ற எத்தனை இதயங்கள் இருப்பார். அத்தனை இதயங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, அந்த தோமையார் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீ என் தெய்வம். எல்லாம் மறந்து விட்டார். அவருடைய விசுவாசம் அதிகமாகிவிட்டது. பிரியமானவரே, இங்கே காலெடுத்து வைத்த பிறகு உம்முடைய கூக்குரல் கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த கோவிலில் உண்டு. ஆமென்.
நம்முடைய கூக்குரல் கேட்கக்கூடியவரும் நம்முடைய கண்ணீரை பார்த்து துடைக்கக்கூடியவரும் தெய்வம் இங்கே உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தெய்வம், உயிர் தெழுந்த தெய்வம். விண்ணகத்துக்கு சென்றாலும் நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே அவருடைய தோழனாக, துணையாளராக நமக்கு அனுப்பி வைக்கிறார், அனுப்பி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இயேசு மேல் நோக்கி சென்று விட்டார், அதனால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. நான் சென்றாலும் உனக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்பி வைப்பேன், திக்கற்றவர்களாகவே உங்களை நான் விட மாட்டேன் என்று அவர் சொன்னார். திசை தெரியாமல் நீங்கள் போக வேண்டாம், வழி தெரியாமல் நீங்கள் போக வேண்டாம், பாதை தெரியாமல் நீங்கள் போக வேண்டாம், அலைய வேண்டாம். இதோ உங்களுக்காகவே ஒரு துணையாளர், இதோ உங்களுக்காக ஒரு சகாயகன் அனுப்புகிறேன், அவரை பெற்றுக்கொள்ளு. இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் முன்னிலையில் நம்ம நிற்க வேணும். ஆண்டவரோடு நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு துணையாளரை எனக்கு உபயோகப்படுத்துவதற்காகவே பயன்படுத்துவதற்காகவே நான் தவறிவிட்டேன், நான் தவறிவிட்டேன். நாம் எல்லாம் தவறிவிடுகிறோம். கொடுத்ததை அனுபவிக்க கை கேட்டியது வாய் கெட்டவில்லை என்று சொல்லுவார்கள். கை கேட்டியது வாய் கெட்டவில்லை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்ததை பெற்றுக்கொண்ட நாம அதை பயன்படுத்துவதற்காக, உபயோகப்படுத்துவதற்காகவே நம்மால் முடியாமல் போகிவிடுகிறது. அந்த நேரத்திலேயே நாம் மீண்டும் ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து அழுது கொண்டால் இரண்டாவதாக சொல்லுகிறது என்ன? அன்னாள், சாமுவேலின் தாய் அன்னாள். அன்னாள் ஏன் அழுதாள்? ஏன் அழுதாள்? ஒரு குழந்தை இல்லை என்றதுக்காக மட்டும் அவள் அழவில்லை. பிறருடைய ஏளனம், பிறருடைய பேச்சுக்கள், பிறர் அவமானப்படுத்தக்கூடிய சமூகத்திலேயே, அவளை தனிமைப்படுத்தக்கூடிய விதத்திலேயே, அங்கீகாரம் இல்லாத விதத்திலேயே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தால் அதிலே அவள் செல்ல முடியாது. அவள் ஒரு மலடியாக இருந்ததுனாலே, ஒரு குழந்தை இல்லை என்றனாலே, அதனால் அவளுடைய பணிப்பெண்ணு சக்களத்தி என்று சொல்லுவார்கள். புத்தகத்தில் அப்படிதான் எழுதியிருக்கேன், நான் தவறாக சொல்லலை. சக்களத்தி இந்த புத்தகத்தில் எழுதியதை நான் வாசிக்கிறேன். சக்களத்தின்னு எழுதியிருக்கேன். அந்த சக்களத்தியினுடைய வசைமாறி போய்ந்து கொண்டு அவளை கொச்சப்படுத்திய பொழுது அவளுடைய உள்ளம் உருகியது, மனம் உருகியது. அவளுடைய மனதிலேயே ஒரு நினைப்பு வந்தது. குழந்தைகள், பேசாத குழந்தைகள் அழுது கொண்டு தன் தாய்க்கு உணர்த்தும். அந்த தாய் உணர்ந்து கொண்டு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் பதில் வராது. ஒரு வயதான குழந்தைக்கு வருமா பதில்? அந்த குழந்தை மீண்டும் அழும். அதை நம்ம கையில் எடுத்து அந்த குழந்தையை தட்டி கொடுத்து, பசிக்குதா பசிக்குதா என்று சொல்லி பால் கொடுத்தாலும் அழுது கொண்டிருக்கும். அந்த அழும் பொழுது ஏன் அழுவராய் என்று கேட்கும். ஒருவேளை வயிற்றில் எதனா கோளாறு இருக்குமா? வயிறை தட்டி பார்ப்போம், இல்லை கேஸ்ட்ரிக் இல்லை, வேறு மீண்டும் அழுது கொண்டிருக்கும். ஓ, ஒருவேளை தலைவலியாக இருக்கலாம். கண்ணீரின் தண்ணி ஒழுகி கொண்டு அதிகமாக இருக்கும். நெற்றியிலே துணி நனைச்சு போடுவாங்க. அழுது நின்று போயிடும். அந்த தாய்க்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தை சொல்வது எப்படி தெரியும்? பேசக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லலாம், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பேசாத அந்த குழந்தை எப்படி உணர்த்துகிறதோ அதே போலவே அன்னாள், நான் ஒரு குழந்தையாக மாறி ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து நின்று நான் கூக்குரலிட்டு அழப்போகிறேன் என்றார். தேவாலயத்துக்கு சென்று அவர் கூக்குரலிட்டு அழுதார். அந்த அழுகுரலை கேட்டு ஆண்டவரிடத்திலேயே வைக்கிறார் ஒரு விண்ணப்பத்தையே ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்தாரா? கொடுத்தாரா? இது நமக்கும் கிடைக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? அன்னையினுடைய கண்ணீரை கண்ட, அன்னாளினுடைய கண்ணீரை கண்ட அந்த தேவன் நம்முடைய கண்ணீரும் காண்பார், அதற்கும் பதில் தருவார்.
கிடைத்த அந்த மகன் இன்னும் அதிகமாகவே ஆசீர்வாதம், இன்னும் அதிகமாகவே 5 குழந்தைகளை கூட கொடுத்து விட்டார் ஆண்டவர். சமூகத்தில் இருந்த அவமானம் நீங்கிவிட்டது. அவமானப்பட்ட நாளுகளுக்கு எல்லாம் பதிலாகவே மகிழ்ச்சியின் நாளுகளாக மாறியது. 1க்கு 5 பேர். பிரியமானவரே, நாம் ஒன்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைவாகவே கொடுப்பதற்கு தயாராயிருக்கிறார். ஆனால் அதற்கு சமமாக இருக்க வேண்டியது, பதிலாக இருக்க வேண்டியது நம்முடைய கண்ணீர். இந்த கண்ணீருக்கு ரொம்ப விலை, நிறைய விலை இருக்கு. ஆகார் அழுதாள். தொடக்க நூலில் நீங்க வாசிக்கின்றோம். ஆகார் ஏன் அழுதாள்? ஆகார் கேட்டாளா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டாளா? சாராயினுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியாக தான் ஒரு அடிமை என்ற முறையிலேயே அந்த எஜமானி சொல்லக்கூடியது அப்படியே கேட்டு ஆபிரகாமுக்கு மனைவி போலவே அவள் வழியாகவே ஒரு குழந்தை பெற்றால் அந்த குழந்தையை நான் வளர்த்துவேன் என்று அவள் ஆசைப்பட்டால் சாராய் அவளுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்தார். கிடைத்தது, ஒரு மகனை கிடைத்தது. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வழி அல்ல, உனக்கென்று ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வழியாகவே ஆபிரகாமினுடைய கண்ணீர். ஆபிரகாம் அழுது கொண்டு ஆண்டவரிடம் கேட்டால் ஆண்களும் அழுவார் என்றதற்கு அர்த்தமாகவே அந்த ஆபிரகாமும் அழுது கொண்ட பொழுது அந்த அழுகுரலுக்கும் பதில் சொன்னவர் அவர். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றார். அந்த குழந்தை வழியாகவே இந்த உலகத்திலேயே என் ஜனம், என் பெரும் ஜனம், இன்று 323 கோடி ஜனம் கிறிஸ்துவர்கள். அது எந்த கிறிஸ்துவர்களாக இருக்க பற்றி நமக்கு கவலை இல்லை. கத்தோலிக்கராக, பெந்தகோஸ்தகம், சிஎஸ்ஐ எல்லாம் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய 323 கோடி அவருடைய ஜனம். ஈசாக்கில் இருந்து வானத்து நட்சத்திரங்களே போல, கடலில் அடுக்கில் மண் போலவே உன் ஜனம் பெருகும் என்றார். இன்னும் 2000 ஆண்டுகள் போனால் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவரே, அந்த ஆகாருடைய கண்ணீர், நான் கேட்டதாகவே எனக்கு கிடைத்தது அந்த குழந்தையா? அவளை வெளியேற்றுகிறார். இஸ்மாயிலும் ஈசாக்கும் ஒன்றாகவே வாழக்கூடாது. சாரா ஒரு சுயநலவாதியாக மாறிவிட்டாள். என் குழந்தை தான் வாரிசா வரணும், அவளை வீட்டை விட்டு வெளியேற்று. இந்த காலத்தில் இருந்தால் என்ன, சொத்தினுடைய பாதி கொடுத்தா தான் போவேன்றான். அந்த பையனுக்கும் உரிமை உண்டு என்றார். அடிமை, கொத்தடிமை, என்ன சொல்லுகிறதோ அது செய்யணும். அந்த அடிமையான அந்த ஆகார் ஒரு தோல் பையிலேயே தண்ணீரும் இன்னொரு பையிலேயே கொஞ்சம் ரொட்டியும் சேர்த்து கொடுத்து விட்டு போய்விடு, போய்விடு என்றார். அவளும் இறங்கி போடப்படுகிறார். சென்று சேரக்கூடிய இடம் பாலைவனம். அந்த பாலைவனத்தில் என்ன இருக்கு? குடிக்க நீர் என்றோ, உண்ண உணவு உண்டா? இல்லை. தன்னுடைய மகனுக்கு இஸ்மாயிலுக்கு குடிக்க நீர் இல்லை, உணவு இல்லை. பொதிருக்கு அடியிலேயே படுக்க வைத்து விட்டான். ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவரே எடுத்துக்கொள்ளு என்றார். சற்று தூரத்தில் நின்று கொண்டு அவன் சாக போகிறான். நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் மடிந்து போகட்டும். ஆண்டவரே, நீ கொடுத்தது நீ எடுத்துக்கொள்ளு என்றார். பிரியமானவரே, நம்ம குடும்பத்திலேயும் ஏதேனும் பிள்ளைகள் தவறாக இருந்தால், ஏதேனும் வழியிலே தவறி போயிருந்தால் அந்த பிள்ளைகளை ஒருபோதும் நாமோ விட்டுவிடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காக வேண்டணும். ஆண்டவரை, நீ கொடுத்தது அது சிறந்த கனியாகவே தான் இருக்கும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவே அவன் வழி தவறி போயிருந்தால்
அந்த வழியில் இருந்தவனை பின் நோக்கி ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? தாய்மார்களுடைய பொறுப்பு. அவர்களுடைய கண்ணீர். அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைக்காக, அந்த பையனுக்காக, அந்த பொண்ணுக்காகவே ஆண்டவர் முன்னிலே கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர் ஆண்டவர் கேட்பார், அவனை நேர் வழிக்கு கொண்டு வருவார். இதுதான் பாதை என்று அவனுக்கு சுட்டி காட்டுவார். அந்த பாதை வழியாகவே அவன் உள்ளே வருவார். ஊதாரி மகனுடைய கதைக்கு நான் போகவில்லை, அதை நீங்கள் கேட்டு கேட்டு எழுச்சுவோம். ஆனால் ஆகார் அழுது கொண்டு இருந்த பொழுது ஆண்டவருடைய குரல் கேட்டது. ஏன் ஆகார் அழுது கொண்டிருக்கிறீர் என்றார். இந்த மகனுக்கு உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, அதனால உன் பாதத்திலேயே நான் சமர்ப்பித்து விட்டேன். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதோ பார், ஒரு நீரூற்று நீ பார்க்க முடியும் என்றார். அதுவரையிலும் பார்க்காத நீரூற்று அவளுக்காகவே அந்த பாலைவனத்திலேயே அருகாமையிலேயே உருவாக்கிய தெய்வம். தேவையான தண்ணீரை எடுத்து நீ குடித்துக் கொள்ளு, உன் பயணம் தொடரட்டும் என்றார். அது மாத்திரமா, உன்னில் இருந்து ஒரு புதிய இனத்தை நான் உருவாக்குவேன் என்றார். இந்த உலகத்தில் இன்று இன்னொரு இனம் இருக்கிறது என்று சொன்னால், அன்பான முஸ்லிம் சகோதரர்கள் யாராவது இங்கு இருந்தால் இங்கு பல பேரும் கடந்து வருவார்கள். அந்த இஸ்மாயிலுடைய சமூகம்தான் இன்றைய முஸ்லிம் சமுதாயம். இன்னொரு இனம், இன்னொரு இனத்தை நான் தோற்றுவிப்பேன் என்றார். பழைய ஏற்பாட்டு முழுக்கையாகவே குர்ஆன் என்ற அடிப்படையிலே அறியப்படும். குர்ஆன் என்ற அடிப்படையிலே அறியப்படும் பழைய ஏற்பாட்டு. புதிய ஏற்பாட்டு அவருக்கு கிடையாது. அப்பொழுது ஆண்டவராலே இன்னொரு வழியே அவளுக்கு திறப்பதற்கு, காண்பிப்பதற்கு ஆண்டவரால் முடிந்தது. காரணம் என்ன? அவளுடைய கண்ணீர். அவளுடைய கண்ணீர். அவள் கூக்கரலிட்டு அழுத பொழுது ஆண்டவரால் அது சகிக்க முடியவில்லை. அவர்தான் அந்த குழந்தையை கொடுத்தார். அதனாலே அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? அவருக்கு இருக்கு. அதனால நம்மில் இருக்கக்கூடிய, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொடுத்தது யாரு? அவர் கொடுத்தார். ஒரு மரத்திலே உண்டாகின்ற கனிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? இந்த விரல்கள் அஞ்சும் ஒரே மாதிரி இருக்கா? அவனை போல இவன் இல்லை, இவளை போல அவளை போல இல்லைன்னு கேட்கக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற பையன் நல்லா இருக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கிறான், நீ ஏன்டி மக்கியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நீ ஏன்டா மக்கா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அவரவருக்கு தேவையான விதத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஞானம் குறைவாயிருந்தால் கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கு அந்த குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரிடத்தில் தனிமையிலேயே அழுது புலம்பி கேட்கணும். நீ கொடுத்த செல்வம், அதுக்கு தேவையான ஞானம், அதுக்கு தேவையான அறிவு, அதுக்கு தேவையான ஆற்றல், இது வழியாகவே என் குழந்தை தரிகட்டு போனாலும், வழி தவறி போனாலும் அவன் நேர்பாதையிலேயே கடந்து வர வேண்டும், நேர் வழியே அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவனை மன்னிக்கணும், அவனை திருத்தணும் என்று ஒரு கண்ணீரோட ஆண்டவர் முன்னிலையிலே தனிமையிலேயே எத்தனையோ பேர் இங்கே வந்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு ஹிந்து சகோதரி இங்கே வரும்பொழுது தலையில் முடி ஜட அந்த ஒட்டி இருக்கக்கூடிய முடிக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கவர் முடியல, இல்லை டாப் முடியெல்லாம் பின்னி அழுக்கு பிடிச்சு அது என்ன பேருன்னுள்ளது எனக்கு தெரியல.
அந்த முடி வச்ச ஒரு சகோதரி இப்போ இங்கே இருக்கிறதா என்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்தானா நான் நிச்சயமாக கொண்டு நிறுத்துவேன். ஒரு சாட்சியத்தை தான் வந்து சொல்கிறோம். இந்து சகோதரி தான். இந்த ஆண்டவர் முன்னிலே வந்து இங்கே சாஷ்டாங்கம் படுத்து அழுது கொண்டிருந்த பொழுது நான் தட்டி எழுப்பினேன். ஒருவேளை அவங்க கீழே விழுந்து கிடக்கிறானோ இல்லையோன்னு தெரியலையே, தட்டி எழுப்பினேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் படுத்து கிடந்தான். தட்டி எழுப்பினேன். ஏன் என்னை தட்டி எழுப்பினேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் நேரத்துக்கு அதிகமாக நேரம் படுத்து கிடக்குறீங்களே, அதனால் அது இல்லை. வேறு யார்கிட்ட நான் போவேன்? நான் போகாத கோவில்கள் இல்லை, வணங்காத தெய்வங்கள் இல்லை. நான் கேள்விப்பட்டேன் இந்த ஆலயத்தில் வந்து முதலாக வந்து வேண்டினால், கண்ணீரோடு வேண்டினால் கிடைக்கும் என்று, நடக்கும் என்று ஒருவர் சொன்னார். அதை நினைத்து ஏற்றுக்கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்றார். அவர்களை அழைத்து கொண்டு பின்புறம், இங்கே பின்புற தேவாலயம் பார்க்காத யாராவது இருக்கா? இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு பின்னாலே இன்னொரு கோவில் இருக்கு, அது பார்க்காதவை யாராவது இருக்கா? தயவு செய்து இன்று நீங்கள் அது விசிட் பண்ணணும். அங்கேயும் ஒரு பீடம் இருக்கு, ஒரு பலிபீடம் இருக்கு, ஒரு ஜெபக்கூடம் இருக்கு. நீங்கள் பார்க்காதவர்கள் அதை பார்க்கணும். இங்கே வந்து பார்த்து மட்டும் போகக்கூடாது. தனிமையிலே இருந்து அங்கே ஜெபிக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த ஆண்டவர் முன்னிலேயே உட்கார்ந்து இருந்து ஜெபிக்கக்கூடிய இடம் இருக்கு. நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். அந்த அன்னையை நான் அங்கே அழைத்து கொண்டு சென்று அவரிடத்திலேயே விசாரித்தேன். ஏன், எதற்காக, எங்கிருந்து நீங்கள் வர்றீங்க என்று. அவர் சொன்னார், என் வீடு இங்கே அருகாமையில் ஒரு இடத்துல இருக்கேன். என் மகன் குடித்து ரோட்டில் கிடக்கிறான். நான் வரும்பொழுது கூட அவன் ரோட்டிலேயே குடிச்சு ரோட்டில் கிடக்கிறான். ஏதேனும் வண்டி ஏறி அவன் செத்து போயிடுமா என்று கூட நான் பயந்து போகிறேன். தள்ளாடி வழியிலே கூட ரோட்டில் கூட நடந்து போகிறான். இந்த பாதை உங்களுக்கு தெரியும், எவ்வளோ டிராஃபிக். அதில் ஆடி ஆடி போய் கொண்டிருக்கிறான். அதனால் எனக்கு வேற வழி இல்லை. நான் போய் அவனை ஏதேனும் கேட்டால் என்னையே அடிக்க வர்றான். என்னால் அது சாங்க முடியாது, சகிக்க முடியாது. அதனால் நான் வந்து இங்கே வேண்டுகிறேன். ஏதேனும் பூவோ இல்லைன்னா சாம்பிராணியா ஊதுபத்தியா ஏதேனும் வைக்கணுமா அப்படின்னு என்ன கேட்டார். ஊதுபத்தியும் வேண்டாம், சாம்பிராணியும் வேண்டாம், பூவும் வேண்டாம், மெழுகுபத்தியும் வேண்டாம். உங்களுடைய நல்ல உள்ளம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு, ரோமையர் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. இங்கே ரோமையர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்தவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நீங்கள் உள்ளூரே நம்புவதாயிருந்தால் மீட்பு பெறுவீர். அந்த வசனம் எனக்கு கிடைத்தது. அவர் படிப்பறிவு இல்லாதவளாக இருந்தாலும் 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. தமிழ் எழுதவும் வாசிக்கவும் தெரியும். அவரிடத்தில் கொடுத்தேன், வாசிங்க என்றார். வாசித்தேன். உடனே அந்த தாய் என்னிடத்தில் கேட்டார், அது நானாக இருக்குமா என்று. அந்த வார்த்தை அவங்களை தொட்டது. நான் பிற இனத்தை சேர்ந்தவள், பிற ஜாதியை சேர்ந்தவர், ஹிந்து தெய்வங்களை ஆராதிக்கக்கூடியவள். நான் வருவதற்கு சற்று முன்னையே கூட நான் என் தெய்வத்துக்கு பலி அர்ப்பித்து போலவே
வந்து கொண்டிருந்தேன் என்றார். இந்த ஆலயத்துக்குள்ள நான் வரும்பொழுது என் கால்களுக்கு ஒரு விரையல் ஏற்பட்டது என்றால், யாரோ என்னை தள்ளி விடுவது போல தோன்றியது என்றால், நானா விழவில்லை, என்னை யாரோ தள்ளி விட்டது என்று சொல்லுகிறாள். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார், இயேசு உங்களை தொட்டிருக்கிறார், நம்புறீங்களா என்று. இந்த வசனம் வாசிக்கும் போது, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது, அது என்னை சார்ந்ததாக நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் என்றால், 101 தலைவர் சொன்னது போலவே நான் நம்புகிறேன், என் இல்லத்துக்குள்ளவே பிரவேசிப்பதற்கு உனக்கு எனக்கு தகுதி இல்லை, நீ அவ்வளோ பெரிய இடத்தில் இருக்கிறேன். அதனால் ஒரு வார்த்தை சொன்னால போதும், என் மகன் குணமாகும். குணமாயிடுச்சா? அந்த பெண்மணி முதலாகவே அந்த வசனத்தை வாசித்த பிறகு அவள் சொல்லுகிறார், நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன், என் மகனுக்கு விடுதலை கிடைத்தாலே போதும் என்றால். பிரியமானவரே, 3 நாள் அந்த மகன் இந்த கோயிலுக்கு வந்தார். இந்த கோவிலுக்கு வந்தால் அந்த துணிமணிகள் எல்லாம், அவன் உடுத்த துணிமணிகள் எல்லாம் அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மண் ஒட்டி இருந்தது. அவன் வரும்பொழுது மூக்கு பிடிச்சுதான் பக்கத்தில் போக வேண்டி இருந்தது. அப்பவும் குடிச்சிருந்தான். அன்பானவர்களே, அந்த மகன் அந்த குடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது அவன் வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறார். அந்த அம்மா இன்னும் வந்து சேரலை. வரும்பொழுது நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்தால் நிச்சயமாக நான் இங்கே ஒன்று நிறுத்துறேன், நேரம் இருந்தால். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஒரு நாள் வந்தாங்க, இந்த முடி எடுக்கணும், இந்த முடி எடுக்கணும், ஆனால் எங்கே போனாலும் அந்த முடியை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது வெட்டா அந்த கை வராதுன்னு சொல்கிறாங்க. இது நான் கோவிலில் போய் தான் அந்த முடி எடுக்கணும், அதனால் நான் இனிமேல் அந்த கோவிலுக்குள்ளே நான் போக மாட்டேன், அந்த கோவிலுக்குள்ளே இனிமேல் கால் எடுத்து வைக்க மாட்டேன், அந்த தெய்வங்களை நான் தெய்வமாக மதிக்க மாட்டேன், என்னுடைய தெய்வம் இவரே தவிர வேற தெய்வமே இல்லை, அதனால் இந்த முடி எடுப்பதற்கு என்ன வழி என்று சொல்லு என்றார். நான் சொன்னேன், இந்த முடி நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்றேன். ஐயோ உங்களுக்கு கை வராது அப்படின்னு அவங்க சொல்லி பயமுறுத்துறாங்க. நீங்கள் எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றேன். அந்த முடியை நான் எடுத்தால் எனக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு வேறு யாராவது எடுப்பதாக இருந்தால் அவருக்கு நம்பிக்கை அப்படி இருந்தால் போகட்டும், எனக்கு என் தெய்வம் இருக்கு. கத்திரிக்கோல் வாங்கிட்டு வந்து அந்த முடியை வெட்டி அந்த முடியை ஒரு பேக்கில் போட்டு அந்த வேஸ்ட் பாக்ஸில் கொண்டு போட்டு அந்த வேஸ்ட் பாக்ஸ் வழியாக வெளியே போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர ஆரம்பிச்சிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த தாயினுடைய கூக்குரல் அந்த தெய்வம் கேட்டது மாத்திரமல்ல, அவரோட விருப்பமும் நிறைவேற்றி கொடுத்தார். அந்த முடியை எடுத்து விடணும், இனிமேல் நான் வேற தெய்வத்தை வணங்க போவதில்லை, வேற தெய்வம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. என்னை கேட்டார், நான் கிறிஸ்துவ மதத்துக்கு வரணும், கிறிஸ்துவ மதத்துக்கு வரணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், நாங்கள் இங்கே யாரையும் மதம் மாற்றுவதில்லை. ஏன்னா மதம் மாற்ற சட்ட விரோதமாக அறிவிக்கப்பட்டதனாலேயே இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நம்மிடத்தில் ஒரு புகார் எழுப்புமானால் அது நமக்கு எதிராகவே நிற்கும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிற்கும். அதனால் மதம் மாற்றுவதற்கு ஞானஸ்நானத்தை இங்கே கொடுப்பது இல்லை. நீங்களாக விரும்பி இப்படியே நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் வரும், அதுதான் உங்கள் குடும்பத்தோடு வரணும். உங்களுடைய கணவன் உங்களுக்கு எதிர் சாட்சியாக நிற்கக்கூடாது, உங்கள் மகன்
உங்களுக்கு எதிர்சாட்சியாக இருக்கக்கூடாது, உங்கள் மகள் உங்களுக்கு எதிர்சாட்சியாக இருக்கக்கூடாது. நீங்கள் 4 பேருமே வாங்க, 4 பேரும் வந்து ஆண்டவர் இடத்துக்கு வாங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு யோசிப்போம்னு சொன்னோம். இப்போது 3 பேர் தயாராக இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் அந்த மகனும். மகள் கொஞ்சம் விலகி நிற்கிறாள். ஆகட்டும், நேரம் காலம் வரும், அப்பொழுது பார்த்து கொள்ளுவோம், நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. கிறிஸ்தவத்துக்கு வந்தால் தான் நமக்கு ஆளை சேர்க்கணுமா? நம்ம இயேசு கிறிஸ்து 12 பேரை தான் உருவாக்கினார். அந்த 12 பேர்னால தான் இன்று 323 கோடி ஜனங்க உண்டாயிடுச்சு. அதனால் அது அவர் பார்த்து கொள்வார். பிரியமானவரே, நான் சொல்லி வருவதனுடைய அர்த்தம், அந்த தாயினுடைய ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய கூக்குரலையும் அந்த கண்ணீரையும் கண்டு அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சா இல்லையா? அந்த மகன் ரோட்டில் கடந்தவன் இன்னைக்கு நல்ல உடை அணிந்து அவன் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லுகிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எசேக்கியேல் அழுதார். எசேக்கியேல் அரசர் அழுதார். அழுதாரா? ஏசாயா புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கின்றோம். இப்படி வாசிக்கின்றோம். ஏசாயா புத்தகத்திலூടെ எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். உன் நாள்கள் எண்ணப்பட்டு விட்டது என்றார். அதனால நீ உன் ராஜ்யத்தையே காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு நீ சாவதற்காக தயாராயிருங்கோ என்று. இது நீங்கள் கேட்டேன்னா, நம்ம இடத்துல நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு திருத்த கேட்டால் நமக்கு நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க? பதறி போக மாட்டான். நான் சாக போறேனா, நாளைக்கே சாக போறேன்னு சொன்னால் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, ஐசியூவில் இருக்கக்கூடிய நோயாளியே வந்து ஆண்டவர் மருத்துவர் சொல்லுகிறார், இன்னும் 24 மணி நேரம் தான், வேண்டுமானால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம், இல்லை இங்கே. அப்படி நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போனோம், என்ன பண்ணோம்? இருக்கட்டும், கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஒரு ஆசை. எசேக்கியேலுக்கு அதுதான். எசேக்கியேல் ஆண்டவரிடத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதாராம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பணிகள் எனக்கு இன்னும் பாக்கி இருக்கு. இந்த ராஜ்யத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பலதும் இருக்கு. அதையெல்லாம் நான் விட்டு விட்டு என்னை அழைத்து கொண்டு சென்றால் இவர்களுக்கு யாரு வழிகாட்டும்? மாற்று உண்டாய் என்று அவர் கேட்கிறார். ஆகவே உங்களுடைய முடிவையே கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா என்று தீர்மானம் எடுத்த தெய்வம் மறுபரிசீலனை செய்ததாக புத்தகத்திலே பல இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கு. யோனா புத்தகத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்காமலே நான் உன்னை விடமாட்டேன்னு சொன்ன யாக்கோவிடத்திலையும் சொல்லி இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவரே, எசேக்கியேல் என்ன செய்தார்? எசேக்கியேல் என்ன செய்தார்? அழுதார். தேம்பி தேம்பி அழுதார். துக்கம் தாழ முடியவில்லை. மரணத்தின் மீது உள்ள பயத்தினால் அல்ல, அந்த பயம் அவனுக்கு கிடையாது. இந்த ஜனம் அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு எனக்கு காலம் இன்னும் வேண்டும் அல்லவா? எடுத்த பணியை நான் பாதியிலே விட்டு நான் வரலாமா? ஆண்டவருடைய பதில் என்ன? ஆண்டவருடைய பதில் என்ன? அவனுடைய கூக்குரல் கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு அவனுக்கு ஆறுதலாகவே 15 ஆண்டுகள் இன்னும் உனக்கு உயிரை நீடித்து கொடுத்திருக்கிறார், ஆயுளை நீடித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளியாக இருந்தாலும், மரணத்தோடு போராடி கொண்டிருக்க நோயாளியாக இருந்தாலும், அழுவுற கண்ணீருக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, நானே சாட்சி, நானே சாட்சி. என் மனைவி அப்போலோ மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இன்னும் 72 மணி நேரம் தான் ஆயுள் என்ற முறையிலேயே கைவிட்டார்கள். ஒன்னே ஒரு பாகம் முழுவதும் தளர்ச்சி அடைஞ்சு போகலாம், இல்லை மனநிலை தடுமாறி ஞாபக சக்தி இழந்து போகலாம், இல்லை கோமாவிலையும் இருக்கலாம், இல்லைனால் இறந்தும் போகலாம். அப்போலோ மருத்துவமனையிலேயே டாக்டர் ஜோய் வர்கீஸ், ஏன் பேர் சொல்லுகிறேன் என்று சொன்னார், அவரு நான் ஒரே ஊர்காரன். அவர் என்னிடத்து சொன்னார், இந்த பாதிப்பு ஏற்பட்ட யாருமே உயிரோடு திரும்பி போனதே இல்லை. எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் கேரண்டி இல்லை. அதனால் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரே ஊழியக்காரர் என்ற முறையிலேயே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், எங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் மருந்தும் எங்களுடைய ஆலோசனைகள் தான். அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த முடியுமா? ஆனால் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்றார் ஒரு மருத்துவர் சொல்லுகிறார். அந்த நிமிடம் முதல் 72 மணி நேரம் குடிக்கவும் இல்லை, உண்ணவும் இல்லை. அந்த ஐசி யூனிட்டுக்கு முன்னாடி வாசலிலே கிடந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ரா பகலாக மருத்துவருக்கு செவிலியர் கேட்கிறார், நீங்க இங்கேயே மடிந்து போகிறதுக்கு முடிவெடுத்தீங்களா? நீங்க அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. இல்லை. என் மனைவி கண்ணு திறக்கும், அவள் பேசுவாள். என்ன நம்பிக்கை! டாக்டர் பாலாஜி என்னிடத்தில் சொன்னார், என்ன மூட நம்பிக்கை, என்ன மூட நம்பிக்கை. இல்லை, என் கண்ணீர் அவளுக்கு இன்னும் ஆயுள் நீடித்து கொடுக்கப்படும். பிரியமானே, 3ஆம் நாளிலேயே அவள் கண் திறந்தாள். அந்த மருத்துவர் என்னை கூப்பிட்டார். மூட நம்பிக்கை என்று சொன்ன அந்த மருத்துவர் என்னை கூப்பிட்டார். அவர் தான் இன்னைக்கு டியூட்டி டாக்டர். வாரும், நீங்க நினைச்ச மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. கண் திறந்து விட்டது. சென்றேன். என்னை பார்த்தாள். புரியல, யாருன்னு புரியல, வாய் பேசல. டாக்டர் கேட்கிறார், உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறார் அப்படின்றார். நான் அல்லேன்றாரு. அடுத்த நாள் போராடினேன் அவரோட. கண்ணு திறக்க வைத்து விட்டீரே, உயிரோட என் கை கொடுத்தீரே, பழையபடியாக இருக்கணும். அடுத்த நாள் டாக்டர் ஜோய் வர்கீஸ் வந்தார். அவர் வந்த பிறகு மீண்டும் என்னை அழைத்து கொண்டு சென்றார். கேட்டார், இவர் யாரு? What you are talking? Why you are asking me? He is my husband. He is my husband. என் வீட்டுக்காரர். இது யாரு? My daughter, என் மகள். இட்லி கையில் எடுத்தாங்க. இது என்ன? இது இட்லி. ஏன் இப்படி என்ன கேட்குறீங்க அப்படின்ற. ஐ எம் வெரி ஹாப்பி டாக்டர். 4 மணி நேரத்துக்குள்ளவே அந்த யூனிட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வார்டுக்கு வந்துட்டோம். 4 மணி நேரத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் வார்டுக்கு வந்து விட்டோம். அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். இன்று என் மனைவி என் வீட்டிலேயே எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். நீ காலையில் புறப்படும் போது கேட்டால், வழக்கமாக 9:30 மணிக்கு தானே புறப்படுவீங்க, இன்னைக்கு என்னங்க 8:15 புறப்பட்டீங்களே அப்படின்னா. தந்தை சொல்லி இருக்கிறார் 8:30 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும்னா.
8:30 மணிக்கு நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக 8:30 மணிக்கு இருக்கிறதுக்கு 8:15 புறப்பட்டு இங்கே வந்தோம். என்ன கேட்டேன், நீங்கள் வழக்கமாக போகிறது 9:30 மணிக்கு போவீங்க, 10 மணிக்கு ஆரம்பிப்பீங்க, அதெல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னா. உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் யாருடைய கண்ணீர்? ஒரு ஆணினுடைய கண்ணீரும் ஆண்டவர் கேட்பார். ஆகவே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. அதனால குறிப்பாகவே ஆண்டவர் தாய்மார்களுடைய கண்ணீருக்கு அதிகமான விலை உண்டு. ஆண்களுக்கு கண்ணீர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சகோதரிகளை நீங்கள் எடுத்த உடனே அழுவீங்க இல்லையா? உங்கள் கண்ணெல்லாம் அப்படி எடுத்த உடனே நிரம்புவீங்க இல்லையா? ஏதேனும் ஒரு காட்சியை பார்த்தா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா உடனே. ஆனால் சகோதரന്മാർക്ക് அந்த மாதிரி வருமா? அதனால் நான் கல் நெஞ்சம்னு நான் சொல்லவில்லை. தாங்கிக்கூடிய சக்தி இயேசு எப்படி தாங்கிக் கொண்டாரோ அதே போலவே தாங்கக்கூடிய உள்ளமும் சக்தியும் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து அழுத்துட்ட யார் சமாதானப்படுத்துவோம்? யார் சமாதானப்படுத்துவோம்? யார் இருக்காது. பிரியமானவரே, இதுதான் உண்மையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்றது என்ன? தாய்மார்களோட கண்ணீர் ஆண்டவர் நிராகரிக்க மாட்டார். தாய்மாரோட கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார். தாய்மாரோட கண்ணீரோடு உள்ள வேண்டுதல்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்று முதல் ஆண்டவருடைய முன்னிலையிலே அழுவுற தாய்மார்களாகவே இருக்கணும். அழுது கொண்டு கேட்கணும், கண்ணீரோட கேட்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் அது போதும். ஒரு குடம் தண்ணீர் கேட்கல, ஒரு சொட்டு போதும். அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் விலை உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு, எல்லோருக்காகவே நீங்கள் அழுவுற ஒரு பெண்மணியாக, அழுவுற ஒரு தாயாக, அழுவுற ஒரு தாய், ஒரு அன்னையாக, ஒரு சகோதரியாக நீங்கள் இருக்கும் பட்சத்திலேயே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விண்ணப்பம் அவர் நமக்கு ஏற்றுக்கொடுத்து திருப்பி தருவார், நன்மையாக திருப்பி தருவார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார்.